செய்வினை பண்ணணும், இல்ல பில்லி சூனியம் வைக்கணும், ஏதாவது கெடுதல் பண்ணணும், மாந்திரீகத்தால பாதிப்பு குடுக்கணும். அவங்களோட டிஎன்ஏ தேவைப்படும். தலைமுடியோ, காலணிமனோ, அழுக்கு படிஞ்ச ட்ரெஸ்ஸோ, இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தா தான் ஒருத்தனுக்கு செய்வினைங்கிறது, இந்த மாந்திரீக கோளாறுங்கிறது செய்யும். காலடி மண்ண வச்சு அவங்களுக்கு செய்வினை நம்ம செய்யலாம். உச்சாரணம் பண்ணியோ, சக்கரங்கள் போட்டு, நம்ம அந்த ஐங்குண, அறுங்குண சக்கரங்கள் இருக்கு. இந்த மாந்திரீகத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மயானத்துல மண்டை ஓட்டு சாம்பல் இருக்கு. இந்த இந்த சாம்பல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு எதிராளியோ அவங்க யாருக்கு என்ன பண்ணணுமோ அவங்க சம்மந்தப்பட்டது சக்கரை மறைச்சு மயான சாம்பலுக்கு இன்னும் அது கூட ஒரு சில பொருள்லாம் சேர்த்து அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறது. இந்த மண்டை ஓட்டு சாம்பல் மயான சாம்பல்ங்கிறது மாந்திரீகத்துல மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணும். இதை ஏவல் செய்யறதுக்கு தங்களை முடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாவை முறையில மாந்திரிகம் செய்வாங்க. மரப்பாச்சி பொம்மையில செய்யலாம், அரிசி மாவுல செய்யலாம், அப்புறம் கருங்காலி இந்த பொம்மை மாந்திரீகத்துல மிகப்பெரிய வேலை செய்யறதுக்கு ஒருத்தவங்களோட தலைமுடியை வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஆக்கமும் செய்ய முடியும், அழிவும் கொண்டு போக முடியும். சம்பந்தப்பட்ட இடத்துல ஆணி அடிக்கிறது, ஆணி பிரயோகம், இந்த மாதிரி ஒரு கையில ஆணி அடிக்கிறதோ, காலில் ஆணி அடிக்கிறதோ, அது என்னன்னா வந்து அந்த இடத்த வந்து நம்ம செயலுக்கு செய்யணும். நிறைய சொன்னாக்கா அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மாந்திரத்தில் அவரை பிரதமராக்கு, இல்லை இவரை பிரதமருக்கு, அவருக்கு செய்வன வை, இவருக்கு செய்வன வைங்கிற மாதிரி போற போக்கில் பேசும். இன்னைக்கு அரசியலும் சரி, கலைத்துறையும் சரி, மற்ற அனைத்து விஷயத்திலையும் சரி, மாந்திரிகம் இல்லாம ஒரு விஷயமே கிடையாது. கேள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணிய ஆசி பலிதமாட்டும். வணக்கம். சார், இப்போ அதிகமா பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது வந்து செய்வினை. செய்வினை வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த துர்மாந்திரிகர் வந்து நிறைய விஷயத்துல பல விஷயத்துல வந்து செய்வினை வைக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி மாந்திரிகர் வந்து செய்வினை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார்? அதாவது இப்ப நீங்க கேட்க வர்றது என்னன்னா, துர்மாந்திரியர்கள் எந்த மாரியெல்லாம் மாந்திரீகம் செய்றாங்க, பில்லி சூனிய ஏவல் இந்த மாரி வைக்கிறாங்க. ஆ அத பத்தியான விளக்கம் தானே நீங்க கேட்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு அ எல்லாரும் அத செய்றது கிடையாது. ஒரு சிலர் நல்ல விஷயத்துக்கு செய்றவங்களும் இருக்காங்க, கெட்ட விஷயத்துக்கு செய்றவங்க இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம செய்றது. கெட்டத நம்ம எதுவுமே செய்றது கிடையாது. இப்ப கெட்ட விஷயத்தால பாதிக்கப்பட்டவங்க, துர்மாந்திரிகவாதிகளால இல்ல வந்து பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டவங்கள, நம்ம அத சரி பண்றது தான் நம்மளோட வேல. நம்ம கெட்டதுக்கு நம்ம துணை போறதில்ல, கெட்டது செய்றதில்ல. ஆ இப்போ அந்த விஷயத்துக்குள்ள நம்ம வருவோம். இப்போ ஒருத்தருக்கு நம்ம செய்வினை பண்ணணும், இல்ல பில்லி சூனியம் வைக்கணும், ஏதாவது கெடுதல் பண்ணணும், மாந்திரீகத்தால பாதிப்பு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க, பேசிக்கா ஒரு விஷயம் தேவைப்படும். என்னன்னா, அவங்களோட டிஎன்ஏ தேவைப்படும். டிஎன்ஏன்னா என்ன? தலைமுடியோ, காலணிமனோ, ட்ரெஸ்ஸோ, அழுக்கு படிஞ்ச ட்ரெஸ்ஸோ, இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தா தான் ஒருத்தனுக்கு செய்வினைங்கிறது, இந்த மாந்திரீக கோளாறுங்கிறது செய்ய முடியும். இது இல்லாம செய்வினைங்கிறது வந்து சாத்தியப்படாத ஒண்ணு. இப்போ பேசிக்கா ஒரு விஷயத்த இப்ப செய்யணும். ஒருத்தங்களுக்கு வந்து செய்வினை செய்யணும்னா, அ அ ஒரு முதல் எடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க காலடி மண் இருந்தாக்கா, காலடி மண்ண வச்சு அவங்களுக்கு செய்வினை நம்ம செய்யலாம். அந்த சம்மந்தப்பட்டவங்களோட காலடி மண்ண எடுத்து, அந்த மண்ணுக்கு அதாவது உச்சாரணம் பண்ணியோ, சக்கரங்கள் போட்டு, நம்ம அந்த ஐங்குண, அறுங்குண சக்கரங்கள் இருக்கு. இந்த மாந்திரீகத்தில ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த சம்மந்தப்பட்டவங்க இன்னார் மகள் இன்னாரு, இன்னார் மகன் இன்னாரு, இன்னாருக்கு குடும்பம் இந்த மாரி அது அவங்க சார்ந்து எதுக்காக அந்த மாந்திரீகம் நம்ம செய்றோமோ, அதுக்காக அந்த உச்சாடனம் பண்ணி, அந்த மண்ணுக்கு உரு குடுத்து, அந்த சம்மந்தப்பட்டவங்கள நிலைகுலைய செய்றது. அ இத வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆக்கத்துக்கும் உண்டு பண்ணலாம், அழிவுக்கும் உண்டு பண்ணலாம். இந்த காலடி மண்ணுங்கிறது மாந்திரீகத்தில மிகப்பெரிய ஒரு வேலை செய்யும். இத நல்லதுக்காகவும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்காக யார் எதுக்காக பயன்படுத்துறாங்க போட்டு. இப்ப இந்த மாரி விஷயங்கள் துர்மாந்திரியர் கையில கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலடி மண்ண வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கெடுதல் தான் பண்ண முடியும். இத வச்சு கெடுதல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான அவங்கள அழிக்கிறதுக்கு உண்டான என்ன வழியோ அத பார்ப்பாங்க. ஆனா மாந்திரீகத்த பொறுத்தவரைக்கும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த மாரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு கையில கிடைச்சாக்க, யாருகிட்ட கிடைக்குதுங்கிறத பொறுத்து தானே இருக்கு. யார் யாருக்காக பண்றாங்கங்கிறத ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த மாரியான ஒரு விஷயம் கிடைக்கும்போது, இத வச்சு மாந்திரீக உச்சாடனம் பண்ணாக்கா, அதுக்கு உயிர் குடுத்தாக்கா, கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல நல்ல விதமா இருந்தாலும் சரி, கெட்ட விதமா இருந்தாலும் சரி, யார் எதுக்காக பண்றாங்களோ, அந்த விஷயத்த கண்டிப்பா அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. இந்த மாரியான ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னும் அடுத்தது இதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இந்த மண்டை ஓட்டு அதாவது மயானத்தில மண்டை ஓட்டு சாம்பல் இருக்கு. மண்டை ஓட்டுலருந்து எடுத்த சாம்பல், அப்புறம் அது இல்லாம மயான சாம்பல். இந்த இந்த சாம்பல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு எதிராளியோ அவங்களோட ஆ பேரு, அவங்க யாருக்கு என்ன பண்ணணுமோ, அவங்க சம்மந்தப்பட்டது சர்க்கரை மறைச்சு, அந்த அந்த மயான சாம்பலுக்கு இன்னும் அது கூட ஒரு சில பொருள்லாம் சேர்த்து, அதுக்கு வந்து உயிர் குடுக்குறது. அந்த ஆல்ரெடி அது அந்த மயான சாம்பலுங்கிறது ஒரு சில விஷயத்த செய்யறதுக்கு உண்டானது தான். அந்த மயான சாம்பலுக்கு, அதான் மண்டை ஓட்டு சாம்பலுங்கம்பாங்க. அதுக்கு உயிர் குடுத்து, இந்த சம்மந்தப்பட்டவங்களோட வீட்ல தூவி விடுறதோ,
தூவி விட்டோம்னா என்ன ஆகும்னா, அ அதுக்கு அதாவது நம்ம மயானம் சார்ந்த இந்த ஒரு சில விஷயங்கள் போட்டு உட்காந்து அதுக்கு உயிர் குடுத்து, அந்த சம்மந்தப்பட்டவங்க வீட்ல நம்ம தூவி விடும்போது என்ன ஆகும்னா, அந்த நல்லா இருக்க குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தம்பிலாம் நல்லா இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தாக்கா அடிச்சுட்டு உருண்டுட்டு கிடப்பானுங்க. குடும்பத்தில சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கு. இப்ப நேத்து வரைக்கும் என் அம்மா தான் எனக்கு உயிரும்மா, அடுத்த நாள் பார்த்தாக்கா, அம்மா நீ எனக்கு ஆகவே ஆகாதம்மா. புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ தூரம் சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா எனக்கு இன்னையிலேருந்து நீ எனக்கு ஆகாது. அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயத்த பேசி இது பண்ணுவாங்க. அண்ணன், தம்பி ஒற்றுமையா இருப்பான்னு திடீர்னு பார்த்தாக்கா, ஏதோ ஒரு பிரச்சனையினால அடிச்சுட்டு உருண்டுட்டு இருப்பாங்க. அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புக்கு உண்டாகும். அப்புறம் இன்னும் இத இத வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அத கெடுக்கிறதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, என்ன பண்ணுவோம்னா, இந்த மயோனைஸ் சாம்பல், இந்த மண்டையோடு சாம்பல்ங்கிறத வந்து என்ன பண்ணுவோம்னா, சாப்பாட்டுல ஒரு சிலருக்கு தெரியாம கலந்து குடுப்பாங்க. அத கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு செய்றவங்க, அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள்லாம் துர்மாந்திரிகள் மூலியமா அத செய்வாங்க. இந்த மயோனைஸ் சாம்பல் உள்ள குடுக்கும்போது, அவனோட வாழ்க்கைங்கிறது அது தறிகெட்டு போயிரும். ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இல்ல, அழிவு பாதையை நோக்கி போகும். இந்த இந்த மண்டை ஓட்டு சாம்பலும், இந்த மயான சாம்பல வச்சு இந்த மாரியான ஒரு சில விஷயத்த செய்றது இருக்கு. இது மிகப்பெரிய இந்த மாந்திரீகத்தில மிகப்பெரிய வேலை செய்யும். இதெல்லாம் அழிவு வேலை தான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அதான் ஒரு குடும்பத்தில நிம்மதியே இருக்காது. ஏன் சண்டை வருது? எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாம சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்கும். அக்கம் பக்கத்தில சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான்டா இருந்தோம். என்ன திடீர்ன்ட்டு நடக்குதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சா தான், அதுக்கு ஒரு விடயத்த தேடுனா தான் இதுக்கான பிரச்சனை வந்து வர முடியும். இந்த மண்டை ஓட்டு சாம்பல், மயான சாம்பல்ங்கிறது மாந்திரீகத்தில மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏவல் செய்றதுக்கு, இல்ல ஒருத்தங்கள முடக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அ இந்த பாவை முறையில அ மாந்திரீகம் செய்வாங்க. பாவை முறைன்னா, பாவை முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, மரப்பாச்சி பொம்மையில செய்யலாம். அரிசி மாவுல செய்யலாம். இதெல்லாம் அரிசிய இந்த பச்சரிசிய வேக வச்சு அதில பாவை செய்வாங்க. அப்புறம் தேன் மெழுகுல வந்து பாவை செய்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் கருங்காலி இந்த பொம்மை, இந்த மாரி நம்ம முதல்லாம் பொம்மைலாம் அத வச்சு விளையாடிருப்போம். நான் அந்த மாரியான மரப்பாச்சி பொம்மையோ, கருங்காலி பொம்மையோ, இந்த மாரியான பொம்மைகள்லாம் மாந்திரீகத்தில மிகப்பெரிய வேலை செய்றதுக்கு, அ அது அத ஒரு ஆக்குறதுக்கும் சரி, அழிக்கிறதுக்கும் சரி, இந்த மாரியான ஒரு சில விஷயத்துக்கு அந்த பொம்மைகள் வந்து பாவை மாந்திரீகங்கிறது மிகப்பெரிய விஷயம் செய்யும். இந்த பாவை மாந்திரீகத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாக்கா, இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பேசுவோமே. பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்ல ஒரு பிரிஞ்சிருக்க குடும்பமா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பிரிஞ்சிருக்க கணவன் மனைவிக்கு எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஏதாவது 3ஆம் நபர் தலையினாலயோ, ஏதோ ஒரு காரணத்தினாலயோ அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ இப்ப சம்மந்தப்பட்டவங்களோட அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்ஏ அவங்களோட தலைமுடியோ, காலாடை மண்ணோ, ட்ரெஸ்ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு வேறு படிஞ்ச ஒரு பொருள வந்து சம்மந்தப்பட்ட அந்த மரப்பாச்சி பொம்மையில வச்சு, இல்ல நம்ம என்ன மாரியான பாவை நம்ம பண்றோமோ அத பொறுத்து. அந்த பாவையில அத அத வச்சு ஏன்னா, அந்த அந்த அதுக்கு உயிர் குடுக்குறக்கு, அந்த பாவைக்கு உயிர் குடுக்குறக்கு, அ அந்த நம்ம நம்ம உடம்புல வந்து 2 ஆத்மாக்கள் இருக்கு. அதுல ஒரு ஆத்மாவ வந்து நம்ம அந்த இதில கொண்டு வந்து இறக்கணும். அந்த பாவையில கொண்டு வந்து இறக்குறக்கு. சம்மந்தப்பட்டவங்க 2 பேத்தையும் அந்த வசிய கட்டு போட்டு, அந்த ஆத்மாவ அந்த பாவைக்குள்ள கொண்டு வந்து இறக்கி, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கறக்கு. இது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், பிரிவுக்கும் அந்த அந்த தகாத உறவுல இருக்காங்க இல்லையா? அவங்கள பிரிக்கிறக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணி, அதை எரிச்சு தண்ணீல கரைக்கிறதும் இருக்கு. அ இந்த இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கறக்கு, இந்த பாவை முறையில பிரயோகம். இது பண்ணி, வசியம் பண்ணி, ஒரு தண்ணி ஒழுகுற இடத்துலயோ, இல்ல மயான சாந்தத்தில புதைச்சு வச்சோ, இன்னும் ஒரு சில இடத்துலலாம் அதுக்கு உண்டான ஒரு உச்சாடனம் பண்ணி, அதுக்கு உயிர் குடுத்து நம்ம ஏவி விட்டோம்னா, இவங்க சம்மந்தப்பட்டவங்க மனசு மாறி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு அமையும். இப்ப பாவையில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நெறைய இந்த மெழுகு பாவைன்னு. அது ஒவ்வொருத்தரும் யார் எதுக்காக பண்றாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரணத்துக்காக பண்றோம் அப்படின்னு சொல்றது. இப்ப சமீபத்தில இந்த நம்ம ஒரு அரசியல் தலைவர பத்தி பேசினோம். ஒரு நடிகைய பத்தி நம்ம பேசியிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் என்ன இந்த மாதிரியான ஒரு சில முக்கிய நபர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரியான பாவை பிரயோகம் தான் செய்வாங்க. அதுக்கு தான் நம்ம முன்னோர்களும், நம்ம வீட்ல இருக்க பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களோட ஆடைகள ஏதாவது தண்ணீல நனைச்சு போடுங்க. வேர்வை படிஞ்சத வெளியில போடாதீங்க. தலைமுடிய பார்த்து இது பண்ணுங்க. இல்ல குப்பையில போட்டுருங்க. அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு தான் சொல்லுது. ஒருத்தவங்களோட முடிய வச்சு, ஒருத்தவங்களோட தலைமுடிய வச்சு, அவங்களோட வாழ்க்கைய ஆக்கமும் செய்ய முடியும், அழிவும் கொண்டு போக முடியும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் அந்த முன்னோர்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாங்க. இது யார் கையிலயும் கிடைக்காம, இத பாருங்க, இப்படி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதுக்கு காரணம் இருக்கு. பாவை விஷயத்துல ஒரு விஷயத்த செஞ்சோம்னா 100% அது நடந்தே தீரும். யாராலயும் அத இது பண்ண முடியாது. அது அழிவுக்கும் சரி, ஆக்கத்துக்கும் சரி, கண்டிப்பா அது மிகப்பெரிய வேலை செய்யும். பாவைங்கிற விஷயத்துல அதுல நெறைய விஷயம் இருக்கு. பாவைங்கிறத வந்து பிரயோகம் பண்ணி ஒரு ஏவல் பண்றது. இந்த இடத்துல இருந்து ஒரு காரியத்த போய் செஞ்சுட்டு வா, செய்யுங்கிறதுக்கு வசியத்துக்கும் சரி, பிரிவுக்கும் சரி,
மற்ற விஷயத்துக்கும் சரி, அது மிகப்பெரிய வேலை செய்யும். இப்போ ஒருத்தவங்க முடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, முடக்கணுமா இப்போ ஒரு கை, கால் வராம செய்றதுக்கோ, பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நல்லா இருப்பான். திடீர்னு பார்த்தா எனக்கு கை வராம போயிருச்சு, கால் வராம போயிருச்சு அப்படிம்பாங்க. இப்போ வாதம் வந்துருச்சு அப்படிம்பாங்க இல்லையா? நல்லா இருப்பான், நல்லா உடல் ஆரோக்கியமா இருப்பான். திடீர்னு பார்த்தாக்கா, இந்த மாரி ஏதாவது ஒரு ஆ வந்துச்சுனாவே, அப்ப நம்ம யோசிச்சுக்க வேண்டியது நம்மள சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாரி. இந்த பாவை பிரயோகம் அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துல ஆணி அடிக்கிறது, ஆணி பிரயோகம் இந்த மாரி நெறைய சொன்னாக்கா அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். அந்த இடத்துல ஆணி அடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த செயலிழக்க செய்றது. இப்போ ஒரு கையில ஆணி அடிக்கிறதோ, கால்ல ஆணி அடிக்கிறதோ, அது என்னன்னா வந்து அந்த இடத்த வந்து நம்ம செயலிழக்க செய்றது. செயலிழந்தாவே அடுத்தது அந்த அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது அந்த கையோ, காலோ வேலை செய்யாம போயிரும். இல்ல புத்தி பேதலிக்கிறதுக்கு தலையில ஆணி அடிச்சாங்கன்னா, புத்தி பேதலிக்கிறதுக்கு. அப்போ ஒருத்தர் நல்லா பேசிட்டே இருப்பாரு. நல்லா நல்லா பேசக்கூடிய நபர், நல்லா தெளிவா இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுறது சம்மந்தமே இல்லாம, பிரச்சனை வர மாரியோ, சம்மந்தம் இல்லாத ஒரு பேச்சு பேசுவாரு. ஏன் பேசுறாரு? எதுக்கு பேசுறாருன்னு தெரியாது. ஆனா, இந்த மாரி பேதனங்கிறது அந்த மாந்திரீகத்துல ஒரு விஷயம் இருக்கு. அத வச்சு இந்த மாரியான ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம். சரி, இப்ப இந்த பாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ம். இந்த பாவைக்கு வந்து நீங்க உயிர் குடுத்து, அதுக்கு வந்து செய்வினை செய்வாங்கல்ல. இந்த பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாரி, அந்த பாவைக்கு உயிர் குடுத்து செய்வீங்களா? ஆமா, கண்டிப்பா. பாவைக்கு நம்ம உயிர் குடுக்கணுங்கிறது எப்படின்னாக்கா, இந்த அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட டிஎன்ஏ கொண்டு இது பண்றோம் இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆத்மாக்குள்ள 2 ஸ்தூல ஆத்மான்னு ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்கு. அந்த அத கொண்டு வந்து தான் அந்த சம்மந்தப்பட்டவங்களோட அந்த பாவையில இறக்கி, நம்ம உடம்புக்கு நம்ம செய்வினை செய்றது கிடையாது. இப்ப நம்மளோட உடம்பு கெட்டு போணும்னா, அ நம்ம தனிப்பட்ட நம்மளோட பாகம் கெட்டு போணும்னோ, நம்ம செய்வினை செய்றது கிடையாது. அந்த ஆத்மாக்கு அந்த ஸ்தூல ஆத்மாங்கன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அத கொண்டு வந்து அந்த பிரயோகம் பண்ணி, அத நம்ம உயிர் குடுத்து, நம்ம அந்த பாவையில உயிர் குடுத்து வச்சு, அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கெடுதலோ, நல்லதோ ஒரு விஷயத்த நம்ம செய்றோம். அப்போ அந்த இதுக்கு தான் நீங்க அந்த எந்த பாகம் நமக்கு செயலிழந்து போகணும், இல்ல என்ன மாரியான ஒரு விஷயம் செய்யணுங்கிறத நம்ம செய்யறத பொறுத்து தான் அந்த இது இருக்கு. இந்த ஸ்தூல ஆத்மான்னு சொல்லுவாங்க. அதுதான். அடுத்து ஏதாவது இந்த மாந்திரீக முறை ஏதாவது இருக்கா சார்? இல்ல அதாவது துர்மாந்திரீகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாக்கா ஏகப்பட்ட முறைகள் இருக்கு. அது எல்லாமே மயானம் சார்ந்த முறைகள் தான். இப்ப இன்னொன்னு இப்ப நம்ம சொல்லிட்டே வந்ததுல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எந்திரம் இருக்கு. இப்ப எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, எந்திரத்துக்கும், மந்திரத்துக்கும் இங்க மிகப்பெரிய சக்தி இருக்கு. மைக்கு மிகப்பெரிய வேலை இருக்கு. இதுக்கு எல்லாமே சேர்ந்ததுன்னா, ஒண்ணும் சேர்ந்ததுன்னா, ஒரு ஆக்கத்துக்கும், அழிவுக்கும் மிகப்பெரிய வேலை செய்யும். இப்ப எந்திரத்துல வந்து இன்னாருக்கு இன்னாரோட காரியத்துக்கோ, இல்ல அவங்க சார்ந்து என்ன பிரச்சனைக்கோ நம்ம எழுதி, அதுல வந்து இப்போ ஒருத்தங்க இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க அந்த இடத்துலருந்து காலி பண்ணி போகணும். இல்ல அவங்க அந்த இடம் வந்து அ ஆ ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்கு அவங்க என்ன நடக்கணுமோ அந்த இடத்த இல்லன்னா அந்த இடமே இல்லாம போயிறணும். நிர்மூலமாகணும். அது கெட்டது நினைக்கிறவன் என்ன நினைப்பான்? அந்த மாரி அழிவுக்கு தானே நினைப்பான். இந்த மாரியான ஒரு விஷயத்துக்கு இல்ல ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து காலியே பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல அந்த இடம் நமக்கு கிடைக்கணும். இல்லையா இந்த இடத்த விட்டு இன்னாருங்க நம்ம காலி பண்ணி போகணும். அ இன்னும் ஒரு சில நெறைய விஷயத்துக்கு. இந்த சாமிய கட்டுறது கூட சாமி ஒரு இடத்துல இல்லாம இருக்கிறது கூட இந்த மாரியான நெறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்போ அந்த எந்திரம் எழுதி அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டால மைன்னு சண்டாலக்கரு அப்படின்ட்டு ஒரு மாந்திரத்தில ஒரு மை இருக்கு. இப்ப அந்த மைய பிரயோகம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்க வீட்டு வாசல்ல புதைக்கிறது. இல்ல அவங்க வீட்ல அந்த கிச்சன் தண்ணி ஒழுகுற இடத்துல, சாக்கடை ஒழுகுற இடத்துல புதைச்சு வைப்பாங்க. இன்னொன்னு ஒரு சில அ இது சார்ந்து நம்ம எல்லாத்தையுமே பொதுவில சொல்ல முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ வீட்டு வாசல்ல இப்போ அந்த இத நம்ம ஒரு எந்திரத்த இந்த மாரியான ஒரு விஷயம் செஞ்சு புதைச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இத தாண்டம்போது என்னாகும், அந்த வீட்ட தாண்டம்போது என்ன, அவனோட கை, கால் பாதிப்பு வரும். அந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல வேற ஏதாவது வீட்டுக்கு குடும்பத்துக்கு பிரச்சனையோ, நிறைய இன்னல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அங்கேயே ஆரம்பமாயிரும். அவனோட பிரச்சனையும் சரி, அவனோட நோய் நொடியும் சரி, நிறைய இதாக ஆரம்பிச்சுரும். இது மாரி முட்டையில நம்ம மாந்திரீகம் பண்ணுவாங்க. முட்டையில பார்த்தீங்கன்னா, மயான சாம்பல் வச்சு, அந்த வேப்ப எண்ணெய், அப்புறம் இன்னும் ஒரு சில கொழுப்புகள்லாம் இருக்கு. அதில வந்து சம்மந்தப்பட்டவங்களோட பேர் எழுதி, என்ன என்ன விஷயத்துக்காண்டி நம்ம அத பிரயோகம் பண்றோமோ, அத பிரயோகம் பண்ணி, சம்மந்தப்பட்டவங்க வீட்ல நம்ம தூக்கி அவங்க வீட்ல வைக்கிறது. இல்லைன்னா, அந்த சம்மந்தப்பட்டவங்களோட தெருவுல எங்கேயாவது உடைச்சிட்டு போறது. இல்ல சுடுகாட்ல அவங்க சம்மந்தப்பட்ட ஏரியால சுடுகாட்ல நம்ம போட்டு போறது. இந்த மாரி ஒரு விஷயம் செய்வோம். முட்டையும் மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்யும். முட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாமிசம் ஒரு சில மாமிசம் வந்து நம்ம அது பொது வெளியில நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில மாமிச கொழுப்பு வந்து மாந்திரத்தில மிகப்பெரிய விஷயம். அதாவது ஆக்கத்துக்கும், அழிவுக்கும் நான் தான் சொல்லலையா, எல்லாத்துக்குமே அது வேலை செய்யும். அந்த மாமிச கொழுப்புங்கிறது வந்து அ ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணி போக வைக்கிறதுக்கு, ஒரு இடத்த வந்து அ அது அதோட சக்திய இழக்க வைக்கிறதுக்கு, இல்ல அந்த இடத்த காலி பண்ற வைக்கிறதுக்கு, அந்த நிர்மூலமா பண்றதுக்கு, கெட்டதுக்கு மட்டும் செய்றதுக்கு,
அந்த மாமிச கொழுப்பு, இந்த மாமிச எண்ணெய வந்து பயன்படுத்துவாங்க. மாமிச கறிய கூட பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் கொண்டு ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துல புதைச்சு வச்சுட்டு வந்தா, அந்த இடம் என்னைக்கும் மேலேயும் வர முடியாது. இத ஒரு கரெக்ட்டான ஆட்கள் பார்த்து சரி செஞ்சா தான் உண்டு. இல்லைன்னா, அதுலருந்து மீண்டு வர முடியாது. வேற என்ன விஷயங்கள்லாம் வச்சு அந்த செய்வினை செய்வாங்க? இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு துணி வச்சு செய்வாங்க, முடி வச்சு செய்வாங்கன்னு. ஒரு மனிதனுடைய வேர்வையில கூட வச்சு செய்வினை இல்ல செய்வாங்க. ஒருத்தனோட பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னன்னா, அந்த டிஎன்ஏ நம்ம சொன்னோம் இல்லையா? வேர்வை படிஞ்ச ட்ரெஸ்ல ஏன்னா அவங்களுக்கு டிஎன்ஏ இல்லாம ஒரு காரியத்த செய்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்போ வேர்வை படிஞ்ச ட்ரெஸ் இருந்தாக்கா, நம்ம ஒரு வேலைய செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது போக இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப டிஷ்யூ பேப்பர் இப்போ ஒருத்தன் தொடச்சிட்டு போட்ட டிஷ்யூ பேப்பரு, அவன் சாப்பிட்டு போட்ட பபிள் காமு, அ பாக்கு இது முதற்கொண்டு அவங்கவங்க என்னென்ன பயன்படுத்துனாங்களோ, அவங்க அந்த யூஸ் பண்ண ஏர் பின் முதற்கொண்டு நம்ம அத வச்சு இன்னைக்கு மாந்திரீகம் செய்றது, இந்த மாரி செய்வினை செய்றதெல்லாம் இருக்கு. நீங்க அதாவது வேர்வை படிஞ்ச துணி இந்த டிஎன்ஏன்னா இது மட்டும் கிடையாது. இது சார்ந்து நம்ம என்னென்ன பயன்படுது அதான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் தொடச்சிட்டு நீங்க போடுற டிஷ்யூவ வச்சு கூட இன்னைக்கு மாந்திரீகம் செய்யலாம். அவன் பிடிச்சு போட்ட சிகரெட்ட ஒருத்தன் சிகரெட்ட பிடிச்சிட்டு போடுறாங்க இல்லையா? அந்த சிகரெட்ட துண்ட வச்சு கூட இன்னைக்கு மாந்திரீகம் செய்யலாம். நீங்க சொல்றத பார்த்தா நம்மளால எதுவுமே வந்து தூரமா தூக்கி போடவே முடியாது போல இருக்கு. எது ஆமா. இருந்துச்சாலும் இதத்தான் கவனமா இருங்க, கவனமா இருங்கன்னு நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அதான் சொல்றோம் இல்லையா? ஒருத்தன் ஒரு விஷயத்துல நல்லது இருக்குன்னா, கெட்டதும் இருக்கு. நம்ம நம்மள பாதுகாத்துக்கணும்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி அலர்ட்டா இருக்கறதுல தப்பு இல்ல இல்லையா? இந்த மாரியான இப்ப இப்ப இது வந்து நம்ம எதுக்காக பேசுறோம்? ஒரு பொது வெளியில புரிதலுக்காக. இந்த மாரி எல்லாம் விஷயம் இருக்கு. கவனமா இருந்தீங்கன்னா, நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆமா. பல குடும்பத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, "அழுக்கு துணிய போடாதீங்க, அழுக்கு துணியில போட்டு வைக்காதீங்க, துவைச்சு போடு, இல்ல தண்ணீல நனைச்சு போடுன்னு" பல டைம் சொல்லுவாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கிறதுல யாருமே அத செய்றதே கிடையாது. என்னன்னா, அத வாரத்துக்கு ஒருக்கவோ, இல்ல 2 நாளைக்கு ஒருக்கவோ நம்ம துவைக்கிற மாரி இது பண்றாங்க. இப்போ ஒருத்தன் கெடுதல் பண்ணணும்னு நெனச்சுட்டான்னா என்ன பண்ணுவான்? அதான் அவன் கையில கிடைச்சதுன்னா, அதான் சொல்றேன். ஒருத்தவங்களோட டிஎன்ஏ இருந்ததுன்னா, அவங்கள நீங்க உட்காருனா உட்கார வைக்க முடியும், நில்லுனா நிக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஆட்டி படைக்க முடியும். அது வந்து மாந்திரீகத்தால சாத்தியம். மாந்திரீகத்தால முடியாதது ஒரு ஒரு விஷயமே கிடையாது. இப்போ உடனே வந்து என்ன சொல்லுவாங்க, மாந்திரீகத்தால அவர பிரதமராக்கு, இல்ல இவர பிரதமராக்கு, அவருக்கு செய்வன வை, இவருக்கு செய்வன வைங்கிற மாரி போற போக்குல பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு அரசியலும் சரி, கலைத்துறையும் சரி, மத்த அனைத்து விஷயத்திலும் சரி, மாந்திரீகம் இல்லாம ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, இன்னைக்கு யாகமும் சரி, வேள்வியும் சரி, பல அரசியல் தலைவர்கள் இது எதுக்காக செய்றாங்க? நம்மளோட அரசியல் வாழ்க்கையில நமக்கு ஒரு பலம் கிடைக்கிறதுக்கு. அப்ப அந்த பலம் எங்கேருந்து கிடைக்குது? நம்மள மீறி ஒரு சக்தி தேவைப்படுது. அதுதான் அந்த மாந்திரீகமும், ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு விஷயம். இவ்ளோ நேரம் வந்து செய்வினை பத்தியும், ஏவல், சூனியம், பாவை அத பத்திலாம் நெறைய விவரங்கள வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.